Welcome to Lakshmi Academy. இன்னைக்கு நாம பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா Polity. Polityல most important informations எல்லாமே புக் பின்னாடி நமக்கு டேபிள் காலம்ல கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் கம்பைன் பண்ணி நான் உங்களுக்கு இந்த சீரிஸ்ல போட்டிருக்கேன். அது do you know அப்படின்றதுல அந்த டாபிக்ல நான் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படினு இருக்கேன். ஸோ அதன்படி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது India is known as unity in diversity. இது யார் காயின் பண்ணது அப்படின்னா நம்ம குடியரசு ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய புக் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்தியா அப்படின்றது யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நாங்கள் நிறைய எங்களுக்குள்ள வேறுபாடுகள் இருந்தாலும் நாங்கள்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி the Constitution of India recognizes 22 official languages. கான்ஸ்டியூஷன்ல நம்மளுக்கு 22 லாங்குவேஜஸ் அஃபிஷியலாக நம்மளுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் எப்போ டிக்ளேர் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 2004. நம்ம தமிழில் டிக்ளேர் பண்ணும்போதே இன்னும் ஒரு 5 லாங்குவேஜஸ் சேர்த்து கிளாசிக்கல் லாங்குவேஜை நம்ம கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன 5 லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்னடா, அடுத்து மலையாளம், 3வது ஒடிசா, 4 சான்ஸ்கிரிட், 5 தெலுங்கு. ஸோ இந்த 5 லாங்குவேஜோட சேர்த்து தமிழ் 6 லாங்குவேஜும் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக மொத்தம் டோட்டலாக இப்போ இருக்கிறது 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு. சரிங்களா? அடுத்து V.A. Smith called as ethnological museum has a great variety of racial type exist. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா V.A. ஸ்மித் இந்தியாவை எத்தனாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மியூசியம்ல தான் நீங்க வெரைட்டியான புதுசா நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாதெல்லாம் பார்ப்பீங்கன்னா அந்த மாதிரி இந்தியால நம்ம ரேஷியல்ல வேற இருந்தாலும் நம்ம எல்லாமே ஒரே சமூகமா இருக்கிறோம். அதை மியூசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க V.A. ஸ்மித். 60% of epigraphical inscription found by Archaeological Survey of India are from Tamil Nadu and most of them are in Tamil script. So total archaeological department அவங்க ரிசர்ச் பண்ணி எடுத்ததுல எபிகிராஃபிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 60% நம்ம தமிழ்நாட்டில தான் எடுத்திருக்காங்க, ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் மோஸ்ட் ஆஃப் தெம் எல்லாமே தமிழ் ஸ்கிரிப்ட்ல தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்து தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க விராலிமலையில தான் நம்மளுக்கு மயில்கள் சரணாலயம் இருக்கு. சரிங்களா? ஸோ பீகாக் சான்ச்சுரி எங்க இருக்குன்னா விராலிமலையில. அது எந்த டிஸ்ட்ரிக்ட்னா புதுக்கோட்டை, தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகேங்களா? இப்போ லிட்ரஸி ரேட் பாருங்க. அதிகமாக லிட்ரஸி ரேட் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னா கன்னியாகுமரியில இருக்கு. இது 2011 சென்சஸ் படி எவ்வளோன்னா 91.75. ஸோ லோவஸ்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி 68.54 உங்களுக்கு வருது. இது 2011 எல்லாமே 2011 சென்சஸ் படி தான் இருக்கும். ஸோ ஹையஸ்ட் கன்னியாகுமரி, லோயஸ்ட் தர்மபுரி. பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 91 இருக்கு, 68. அதே மாதிரி செக்ஸ் ரேஷியோ ஆண்கள் விகிதமும் பெண்கள் விகிதமும் பார்த்தோம்னா நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறது நீலகிரி மாவட்டம். அது 1041. லோவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் தான். அது 946. இதுவும் அதே சேம் 2011 சென்சஸ் படி. ஸோ தர்மபுரி லிட்ரஸி ரேட்லேயும் கம்மியாக இருக்கு, அதே சமயம் இந்த செக்ஸ் ரேஷியோலையும் கூட கம்மியாக இருக்கு. சரிங்களா? அடுத்து நேஷனல் ஃபிளாக் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நேஷனல் ஃபிளாக் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்காலி வெங்கையா. எங்க இருக்காங்க? ஆந்திர பிரதேஷ்ல, ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க டிசைன் பண்ணதை காந்திஜி கிட்ட தான் கொடுக்குறாங்க. எப்போனா 1921. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்க நேம். இவங்க தான் ஃபாதர் ஆஃப் நேஷனல் ஃபிளாக் அப்படின்னு சொல்லுவோம், பிங்காலி வெங்கையா. இவங்க டிசைன் பண்ண அந்த ஃபிளாகை ஃபர்ஸ்ட் நெய்ந்த இடம் பார்த்தீங்கன்னா குடியாத்தம், வேலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்களா? அந்த ஃபிளாகை ஹாஸ்ட் பண்றது யாரு பார்த்தீங்கன்னா நம்ம பண்டிட் ஜவஹர்லால் நேரு in 15th August 1947 at Red Fort, டெல்லியில. அந்த ஃபிளாக் இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் மியூசியம் சென்னையில் அவங்க ஏத்தன கொடியை மியூசியம்ல இப்போ நம்ம பாதுகாத்துட்டு வரோம். ஓகேங்களா? ஃபிளாகோட ப்ரொபோசிஷன் பார்த்தீங்கன்னா 2:3 ப்ரொபோசிஷன்ல நம்மளுக்கு இருக்கும். அடுத்து on December 27,
11. National anthem was sung for the first time during the Congress Committee met. அதோட மீட்டிங் எப்போ கொல்கட்டால நடந்துச்சு, எந்த வருஷம், 1911ல் டிசம்பர் 27ல் ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் கமிட்டியில தான் வந்து நம்ம நேஷனல் ஆந்தம் வந்து பாடுறாங்க. ஃபாதர் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர், எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த ஒரிஜினல் காப்பி வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் இருக்கு. அது வந்து இன்னும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கோம். எங்கன்னு பாருங்க, ஸ்பெஷல் கெமிக்கல் ஃபில்டு கேசஸ் இன் த லைப்ரரி ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ வந்து ஒரு ஹீலியம் ஃபில் பண்ண ஒரு கேஸ்க்குள்ள நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அந்த ஒரிஜினல் காப்பியை வச்சுட்டு அந்த வந்து லைப்ரரியில இருக்கு. பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவில் லைப்ரரி இருக்காங்களே, அந்த லைப்ரரியில வந்து இன்னமும் நம்ம பாதுகாத்துட்டு வரோம். அடுத்து Chennai Corporation, which was formed in 1688, is the oldest local body in India. ஸோ இந்தியாவிலே வந்து ரொம்ப வந்து பழமையான ஒரு கார்பரேஷன் எதுனா சென்னை கார்பரேஷன் தான். எப்போ வந்து தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1688ல். ஓகேங்களா. அதே மாதிரி பர்த் பிளேஸ் ஆஃப் டெமோக்ரஸி எதுன்னா கிரீஸ். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்கிறோம். ஆனால் வந்து இந்த டெமோக்ரஸி அப்படின்றது எங்கேருந்து வந்தது அந்த வார்த்தை அப்படி பார்த்தீங்கன்னா கிரீஸ்ல இருந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஓகேங்களா. அடுத்து the world statistical data on democracy declares that 79% of Indian citizens have faith in democratic system. Hence, India ranks first among the democratic country in the world. ஸோ வந்து இந்தியன் சிட்டிசன் எல்லாருக்குமே வந்து இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம் மேல ஒரு ஃபெய்த் இருக்கு. அதனால வேர்ல்டுல இருக்க எல்லா டெமோக்ராட்டிக்லயும் வந்து எது வந்து முதன்மையா இருக்குன்னா இந்தியா தான் வந்து அதுல வந்து ஃபர்ஸ்டா நிறுத்துக்கும். சரிங்களா. ஆனா அந்த டெமோக்ரஸி அப்படின்றது எங்கிருந்து வந்துச்சுன்னா கிரீஸ்ல இருந்து வந்தது. எவ்வளவு சதவீதம் வந்து நம்ம இந்தியா சிட்டிசன்ஸ் வந்து ஃபெய்த் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 79% நம்மளுக்கு வந்து டெமோக்ரஸி மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரிங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரீட்ரிஸ்ட்ரியன் கிராசிங் அப்படின்றோம். இது வந்து நம்ம ரோட்ல வந்து ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இந்த ப்ரெடிக்டட் கிராசிங் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூட்டட் இன் பிரிட்டன். இது வந்து ஃபர்ஸ்ட் பிரிட்டன்ல 1934ல் அவங்க போடுறாங்க. இது வந்து டாட்டட் லைன்ஸ் இருக்கும், கண்டினியூஸா இல்லாம டாட்டடாகவும் இருக்கும். அதே மாதிரி ஜீப்ரா கிராசிங்னா ப்ராடா இருக்கும். அது நீங்களே பார்த்துருக்கீங்க. ஆன் த பேமெண்ட் தே ஸ்ட்ரிப்ஸ் 𝗩𝗶𝗵𝗀 light poles named after British Minister of Transport 𝗟𝗸𝗀𝗇𝗻. இங்க வந்து ஒரு லேம்ப் மாதிரி ஒன்று இருக்கும், லைட்ஸ் இருக்கும், லைட் போல்ஸ் தான் அந்த ஜீப்ரா கிராசிங் பக்கத்துல இருக்கும். அது நம்ம என்ன சொல்றோம்னா 𝗩𝗶𝗵𝗀 லைட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஏன் அந்த பேர் சொல்றோம்னா பிரிட்டன்ல தான் ஃபர்ஸ்ட் இது வந்து கட்டினது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ அது வந்து ஆரம்பிக்கப்பட்ட போது அங்க டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தவங்க தான் 𝗟𝗸𝗀𝗇𝗻. அவங்களோட நினைவா தான் வந்து அந்த லைட் போலுக்கும் நம்ம வந்து 𝗩𝗶𝗵𝗀 லைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஜீப்ரா கிராசிங் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி இருக்கும். அது எப்போ வந்து பயன்பாட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்ட் வார்ல இருந்து நம்ம வந்து அது ஜீப்ரா கிராசிங் வந்து நம்ம ரோட்ல வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா. அடுத்து வாலாஜாபேட். வாலாஜாபேட் அப்படின்றது தான் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முனிசிபாலிட்டி அப்படின்னா வாலாஜாபேட். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி. அதே மாதிரி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து நிறைய முனிசிபாலிட்டி இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் காஞ்சிபுரம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் பத்தி ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. இது வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி, அவங்கள வந்து அப்புறம் அட்டானமஸ் பாடி, ஸ்டாச்சுட்டரி அட்டானமஸ் பாடி. அப்புறம் வந்து இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக எலெக்ஷன் வைக்கும் போது இவங்க தான் வந்து மேஜர் ரோல் பிளே பண்றாங்க. சரிங்களா. கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிங் எலெக்ஷன். இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்கு. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி ஆர் நாட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை அட்டானமஸ் பாடியா? ஆனால் போத் வந்து ஸ்டாச்சுட்டரி பாடியும் கூட அதே மாதிரி அட்டானமஸ் பாடியும் கூட. சரிங்களா. அடுத்து ஃபர்ஸ்ட் இன் வேர்ல்டுல வந்து நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்து வச்சிருக்கேன். என்னன்னா வேர்ல்டுலேயே வந்து ஃபர்ஸ்ட் உமன் வந்து எந்தெந்த போஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் உமன் வந்தாங்க, அவங்க பேர் என்ன, அவங்க கண்ட்ரி என்னன்னு டேபிள் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து எந்த கண்ட்ரினா ஸ்ரீலங்கால 𝗬𝗵𝗀𝗏 அப்படின்றவங்க. 𝗬𝗵𝗀𝗏 அப்படின்ற ஃபர்ஸ்ட் உமன் வந்து ஸ்ரீலங்கால பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலண்டினா தெரேஷ்கோவா அப்படின்றவங்க ஸ்பேஸ்ல
வந்து ஃபர்ஸ்ட் உமன் அவங்க தான். எந்த கண்ட்ரின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா, USSR ரஷ்யா. அடுத்து பார்த்தீங்கன்னா 𝗓𝗂𝗏𝗍 வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் லேடி அவங்க வந்து ஜப்பான் நாட்டை சார்ந்தவங்க. அடுத்து வந்து 𝗓𝗏𝗡𝗍 வந்து இங்கிலாண்டை சார்ந்தவங்க. ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் கோல்டு தங்க மெடல் வாங்குறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 𝗓𝗏𝗡 வந்து இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்கள். ஸோ அந்த 4 உமன் ரொம்ப முக்கியம். ஸோ கண்ட்ரி கொடுப்பாங்க, அல்லது வந்து அவங்க எந்த போஸ்டிங்ல எந்த பொசிஷன்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா 𝗧𝗵𝗆 இன் ஸ்பேஸ் கேட்டாங்கன்னா வேலண்டினா தெரேஷ்கோவா. மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணவங்க வந்து 𝗔𝗂𝗏𝗏. கோல்டு வாங்கினவங்க வந்து 𝗓𝗏𝗡 இங்கிலாந்து. அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பற்றி சில பாயிண்ட்ஸ் இருக்கு. It has less power compared to legislative assembly. Legislative assembly தான் ஃபர்ஸ்ட் அதிகமான பவர் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும். இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில தான் நம்ம அப்பர் ஹவுஸ்னு சொல்லுவோம். இப்போ பார்லிமெண்ட்ல எப்படி அப்பர் அண்ட் லோயர் ஹவுஸ் சொல்லுவோமோ அந்த மாதிரி ஸ்டேட்ல வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா வந்து அப்பர் ஹவுஸ் சொல்லுவோம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொன்னா லோயர் ஹவுஸ் சொல்லுவோம் நம்ம. ஸோ லோயர் ஹவுஸ்க்கு தான் வந்து அதிகமான பவர் இருக்கு. இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து நம்ம இந்தியாவிலே வந்து 7 மாநிலங்கள்ல மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? அது என்னென்ன மாநிலங்கள் பாருங்க. பீகார், உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் தெலுங்கானா. ஸோ வந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சு, பட் வந்து தமிழ்நாட்டில் இருந்து நம்ம வந்து அதை அபாலிஷ் பண்ணிட்டோம். ஸோ அபாலிஷ் பண்ணுற அந்த கண்ட்ரோல் கூட வந்து ஸ்டேட்டுக்கு தான் இருக்கு. ஃபார்ம் பண்ணுற கண்ட்ரோல் ஸ்டேட்டுக்கு தான் இருக்கு வித் சப்போர்ட் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகேங்களா? வாட் இஸ் ரிபப்ளிக் அண்ட் வேர் இட் இஸ் காயின்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் வாஸ் ஃபர்ஸ்ட் காயின்ட் இன் 500 BCE ரோம்ல. ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் அப்படின்றது வந்து ரோம்ல 500 BCல தான் காயின் பண்றாங்க. இது வந்து எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியிலேருந்து ரெஸ் பப்ளிகா அப்படின்றத எடுக்கிறாங்க. அதோட மீனிங் என்னன்னா பப்ளிக் மேட்டரை பத்தி நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்றதா ரிபப்ளிக் அப்படின்றது. இந்தியா வந்து எப்போ ரிபப்ளிக் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன் 26th January 1950ல ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1950ல தான் நம்ம வந்து சுதந்திரமா வந்து அதாவது குடியரசு சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு குடியரசு நாடா வந்து நம்ம அறிவிக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து அடாப்ட் பண்றது வந்து என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949ல. ஆனா அது வந்து நடைமுறைப்படுத்திய நாள் பார்த்தீங்கன்னா January 26, 1950. ஸோ அதை நடைமுறைப்படுத்துற அந்த நாளே வந்து நம்ம குடியரசு நாடாவும் குடியரசு தினமாகவும் வந்து அறிவிச்சோம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இன்னைக்கோட பாலிட்டி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லையும் நான் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கம்பைன் பண்ணி உங்களுக்காக கொண்டு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.